ஒன்று நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை. அவன் தனக்கு தாவீதின் நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். பிற்பாடு தாவீது, லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் இன்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். அப்படியே கர்த்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தப்படுத்தின அதன் ஸ்தலத்திற்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேலை எல்லாம் எருசலேமிலே கூடிவர செய்தான். ஆரோனின் புத்திரரையும் லேவியராகிய கோஹாத் புத்திரரில் பிரபுவாகிய ஊரியேலையும் அவன் சகோதரராகிய 120 பேரையும், மெராரியின் புத்திரரில் பிரபுவாகிய அசாயாவையும் அவன் சகோதரராகிய 220 பேரையும், கெர்சோன் புத்திரரில் பிரபுவாகிய யோவேலையும் அவன் சகோதரராகிய 130 பேரையும், எலிசாப்பான் புத்திரரில் பிரபுவாகிய செமாயாவையும் அவன் சகோதரராகிய 200 பேரையும், எப்ரோன் புத்திரரில் பிரபுவாகிய எலியேலையும் அவன் சகோதரனாகிய 80 பேரையும், ஊசியேல் புத்திரரில் பிரபுவாகிய அம்மினதாபையும் அவன் சகோதரராகிய 112 பேரையும் தாவீது கூடிவர பண்ணினான். பின்பு தாவீது ஆசாரியராகிய சாதோக்கையும் அபியத்தாரையும், லேவியராகிய ஊரியேல், அசாயா, யோவேல், செமாயா, எலியேல், அம்மினதாப் என்பவர்களையும் அழைத்து அவர்களை நோக்கி, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர். நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றான். அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே தங்கள் தோள் மேல் எடுத்து கொண்டு வந்தார்கள். தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு, சுரமண்டலம், கைத்தாள முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். அப்படியே லேவியர் யோவேலின் குமாரனாகிய ஏமானையும் அவன் சகோதரரில் பெரகியாவின் குமாரனாகிய ஆசாபையும், மெராரியின் புத்திரரான தங்கள் சகோதரரில் குஷாயாவின் குமாரனாகிய ஏத்தானையும் இவர்களோடும் கூட இரண்டாவது வரிசையாக தங்கள் சகோதரராகிய சகரியா, பேன், யாசியேல், செமிரமோத், எகியேல், உன்னி, எலியாப், பெனாயா, மாசேயா, மத்தித்தியா, எலிப்பெலேகு, மிக்னேயா, ஓபேத் ஏதோம், ஏயேல் என்னும் வாசல் காவலாளரையும் நிறுத்தினார்கள். பாடகராகிய ஏமானும் ஆசாப்பும் ஏத்தானும் பஞ்சலோக கைத்தாளங்களை தொனிக்க பண்ணி பாடினார்கள். சகரியா, ஆசியேல், செமிரமோத், எகியேல், உன்னி, எலியாப், மாசேயா, பெனாயா என்பவர்கள் அல்மோத் என்னும் இசையில் பாடி தம்புருக்களை வாசித்தார்கள். மத்தித்தியா, எலிப்பெலேகு, மிக்னேயா, ஓபேத் ஏதோம், ஏயேல், அசசியா என்பவர்கள் செபனேத் என்னும் இசையில் பாடி சுரமண்டலங்களை நேர்த்தியாய் வாசித்தார்கள். லேவியருக்குள்ளே கெனானியா என்பவன் சங்கீத தலைவனாயிருந்தான்.
அவன் நிபுணனானபடியால் கீத வித்தையை படிப்பித்தான். பெரகியாவும் எல்கானாவும் பெட்டிக்கு முன்பாக காவல் காத்து வந்தார்கள். செபனியா, யோசபாத், நெதனேல், அமாசாயி, சகரியா, பெனாயா, எலியேசர் என்னும் ஆசாரியர் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதினார்கள். ஓபேத் ஏதோமும் எகியாவும் பெட்டிக்கு வாசல் காவலாளராயிருந்தார்கள். இப்படி தாவீதும் இஸ்ரவேலின் மூப்பரும் 1000 சேர்வைக்காரரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியோட கொண்டு வர போனார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமைக்கிற லேவியருக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினபடியால் அவர்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டார்கள். தாவீதும் பெட்டியை சுமைக்கிற சகல லேவியரும் பாடகரும் பாடகரின் வேலையை விசாரிக்கிற தலைவனாகிய கெனானியாவும் மெல்லிய புடவையான சால்வைகளை தரித்திருந்தார்கள். தாவீது சணநூல் ஏபோத்தை தரித்திருந்தான். அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கெம்பீரத்தோடும் எக்காலங்கள், பூரிகைகள், கைத்தாளங்களின் தொனியோடும் தம்புர்களையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரம் மட்டும் வந்தபோது சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா ஆடி பாடி வருகிறதைக் கண்டு அவனை தன் இருதயத்திலே அவமதித்தாள். 1 நாளாகமம் 15 அதிகாரம் முடிந்தது.